வணக்க மக்களே. மருதாணி யாருக்கெல்லாம் பிடிக்காது சொல்லுங்கள். பெண்களுக்கு மருதாணி அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். இந்த ஒரு மருதாணி கைகளுக்கு வண்ணத்தை மட்டும்தான் தருமா? கிடையாதுங்க. மகத்துவம் நிறைந்த ஒரு மூலிகையாக பயன்படுத்துகிறது தான் மருதாணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மகத்துவமிக்க மருதாணியின் மருத்துவ குணங்கள் வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம். காலங்காலமாக முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த பல பொருட்கள் குறித்து முழுமையான ஒரு புரிதலை இந்த ஒரு தலைமுறைக்கு இல்லவே கிடையாது. ஸோ ஏன் நமக்கு அதோடைய மகத்துவம் தெரியறதில்ல, அதனால நம்ம பயன்படுத்துறதில்ல. அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த ஒரு மருதாணி அப்படின்னாவே அழகு தரும் பொருளாகவே பார்க்குறோம். ஆனால் இவை அழகை காக்கும் பொருளாக இல்லாமல் ஆரோக்கியம் காக்கும் பொருளாகவும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆயுர்வேத மருத்துவத்தில் மருதாணிக்கு தனி இடம் இருக்குது. காயங்களுக்கும் புண்களுக்கும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சை நீக்கவும் மருதாணி பயன்படுத்தப்படுது. எதற்கு எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். மருதாணி இலைகள் உடலில் இரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுகளை நீக்க உதவுது. மருதாணி இலைகளை எடுத்து நீரில் கொதிக்க வைக்கவும், அந்த நீரை வடிகட்டி அதில் 2 மடங்கு அளவு நீர் சேர்த்து இரவு உணவுக்கு பிறகு குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 டம்ளர் அளவு வரும் வரை குடித்தால் இரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுகள் வெளியேறி ரத்தம் சுத்தமாகும். 6 மாதங்களுக்கு ஒரு முறை இதை குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், மருதாணி மரப்பூக்களை எடுத்து சுத்தப்படுத்தி வச்சுருங்க. தினமும் வெதுவெதுப்பான நீரில் 1 டீஸ்பூன் அளவு மருதாணி பூக்கள் அரைத்து சேர்த்து குடித்து வர வேண்டும். தொடர்ந்து இப்படி செய்து வந்தால் தூக்கம் நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தூக்க மாத்திரைகளை போட்டால் தான் தூக்கமே வருது அப்படின்றவங்க கூட இதை நம்ம முயற்சி செஞ்சால் நல்லாயிருக்கும். அதே மாதிரிங்க மருதாணி இலைகளையும் சரி மருதாணி பூக்களையும் சரி நம்மளுடைய தலையணைக்கு அடியில் வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தூக்கம் நல்லா வரும். அதே சமயம் தலையில் ஈறு பேனு பொடுகு இது எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நகங்களில் வரக்கூடிய அந்த நகை சுற்றி, நக விரல் இடுக்குகளில் புண், விரல்கள் ஓரங்களில் தோல் உரிதல் போன்றவையெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன ஒரு வலிகளாக இருந்தாலும் அது நமக்கு ரொம்பவே பாதிப்புகளை ஏற்படும். அதாவது வலி அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நகத்தில் கட்டி வர்றதும், நகை சுற்றி வர்றது, அப்புறம் நகை இடுக்குகளில் அடுக்க சேர்ந்து அது நமக்கு புண் மாதிரி ஏற்படுது. இதெல்லாம் ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ணுக்கு தெரியாத பூஞ்சைகளும் கிருமிகளும் தான் இதற்கு காரணம். ஸோ நகை சுற்றி அதிக வலி மிக்கது, உபாதை அதிகமே தரக்கூடியது. இதை போக்க எளிய வைத்தியம் மருதாணியை மஞ்சளுடன் சேர்த்து அடைத்து தருவது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, மருதாணி இலைகளை மஞ்சளுடன் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதை நம்ம 10 மாதிரி போடலாம், சரியாக போயிடும். தொடர்ந்து 5 நாட்கள் வரை இதில் நாம் செஞ்சுட்டு வரலாம். நகத்தில் இந்த ஒரு பேஸ்ட்டை நம்ம பூசிக்கிட்டு 1 மணி நேரம் விட்டு கழுவி வந்தால் நகை சுற்றி காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடுதலாக நகத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கிருமிகள், பூஞ்சைகள் வெளியேறும். உடலில் கொப்பளங்கள், வேனல் கட்டிகள் வந்தாலும் இதை பயன்படுத்தலாம். கூடுதலாக வேப்பிலையை சிறிதளவு சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மருதாணி இலையை நன்றாக கொழுந்தாக எடுத்து வெதுவெதுப்பான நீரில் ஊற வைக்க வேணும். பிறகு 1 மணி நேரம் கழித்து அந்த நீரை வாயில் ஊற்றி சில வினாடிகள் வைத்திருப்பது, நன்றாக கொப்பளிக்க வேண்டும். வாய் முழுக்க தண்ணீரை ஊற்ற வேண்டும். இப்படி செய்தால் வாய்ப்புண் பார்த்திங்கன்னா அதிசயமாக 2 நாளில் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வலி, எரிச்சல், உபாதை இருக்காது. தொண்டை வரையும் கொப்பளிக்கலாம். அதனால் சுத்தமான நீரில் சுத்தம் செய்த மருதாணி கொழுந்தை பயன்படுத்த வேண்டும். இதனால் அவை உடலுக்குள் போனாலும் கெடுதல் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சருமத்தில் வரக்கூடிய கரும்படை அது மட்டும் கிடையாது, வண்ணால் படை, கால் இடுக்குகள்லையும் கழுத்துகள்லையும் கை இடுக்குகளிலும் தொடையிலும் வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா போக்க மருதாணி இலையை மஞ்சள் வேப்பிலையுடன் அரைத்து அந்த இடத்துல தடவி குளிக்க வேண்டும். தொடர்ந்து 1 மாதம் அளவுக்கு இப்படி செய்து வந்தால் கரும்படை காணாமல் போகும். ஆனால் அதை பயன்படுத்தும் போது அதிக சோப்பு போடக்கூடாது. மருதாணி இலையை சரியாக பயன்படுத்தினா அவை பார்த்திங்கன்னா குஷ்ட நோயை கூட குணப்படுத்தும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சொறி, சிரங்கு போன்றவற்றிற்கும் இந்த ஒரு வைத்தியம் செய்யலாம். ஸோ காலாணி என்பது உள்ளங்காலில் வரக்கூடியது. காலாணி வந்த பிறகு உபாதை தாங்க முடியாததாக இருக்கும். சிலருக்கு காலை பார்த்திங்கன்னா எடுத்து வைக்கக்கூட முடியாது. அவை அதிகமாகலாம்.
அது மட்டும் கிடையாது, குணப்படுத்த என்ன பண்ணணும், மருதாணி ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. வசம்பை இடித்து மருதாணியுடன் சேர்த்து அரைத்து அதில் மஞ்சள் கற்பூரம் கலந்து மீண்டும் வந்து அரைத்து விழுதாக்கி கொள்ளுங்க. இரவு படுக்கும்போது உள்ளங்காலில் காலாணி இருக்கும் இடத்துல அந்த விழுதை வைத்து மெல்லிய துணியால் நல்லா இறுக்கமாக கட்டிடுங்க. காலாணி குணமாயிடும். தொடர்ந்து 18 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சீக்கிரமாக இந்த காலாணி பிரச்சனைகள் யாருக்கு இருந்தாலும் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், பாதங்களில் வெடிப்பு. இந்த ஒரு பாதங்களில் வெடிப்பு மழை காலங்களிலும் சேற்றுப்புண் இந்த கால் இடுக்குகளிலும் அதிகமாக வரும். ஸோ பாதங்களில் எரிச்சல், சேற்றுப்புண், கால் நகம் வந்து சொத்தை போன்ற பிரச்சனைகளுக்கு மருதாணி இலைகளை அரைத்து பாதத்தில் தடவி வந்தால் சிறந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆயுர்வேத மருத்துவத்தில் இந்த முறையே வந்து கடைபிடிக்கப்படுது. அழகு பராமரிப்பில் மருதாணியின் பங்கு அளவிட முடியாது. அதை வந்து தனியாகவே வந்து பார்க்கலாம். இறுதியாக ஒன்று மேற்பட்ட வைத்திய முறையை வந்து மருதாணி இலைகளை கொண்டு பயன்படுத்த வேண்டும். கடையில் விற்கப்படக்கூடிய இந்த இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு நம்ம வீட்டில் வந்து வளர்க்கக்கூடிய மருதாணி செடிகளில் நம்ம வந்து பயன்படுத்தினோம்னா ரொம்பவே ஆரோக்கியம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மருதாணி பொதுவாக வெப்பத்தன்மையும் துவர்ப்பையும் வந்து கொண்டு இருக்குது. மருதாணி இலை பித்தத்தை வந்து அதிகமாக்கும். இலைகள் கை கால்களில் வந்து தோன்றும் சேற்று புண்கள் இது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நமக்கு நிறையவே பயன்படுது. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த ஒரு மருதாணியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயாக பயன்படுத்தலாம். அதாவது மருதோன்றி இலைகளை வந்து மைய அரைத்து அடை போன்று தட்டையாக தட்டி நிழலை உலர்த்தி கொள்ள வேண்டும். இதை தேவையான அளவு தேங்காய் எண்ணெயில் போட்டு 21 நாட்கள் வெயில வைத்து பின்னர் வடிகட்டி பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த வேண்டும். இந்த எண்ணெயை தலையில் தடவி வந்தால் இளநரை மாறுவதுடன் கண்கள் குளிர்ச்சி அடையும், நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து 6 தேக்கரண்டி அளவு புதியதாக சேகரித்த மருதாணி இலைகளுடைய சாற்றை வெறும் வயிற்றில் காலை வேளைகளில் குடிக்க வேண்டும். 10 நாட்கள் வரை இவ்வாறு செய்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல் குணமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மருதாணி இலைகளுடன் சிறிதளவு பாக்கு சேர்த்து அம்மியில் அரைத்து இரவில் கை கால் நகங்களின் மீது வைத்து காய்ந்த பின்னர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே கழுவிடுங்க. இவ்வாறு 15 நாட்கள் ஒரு முறை செய்து வர நகம் சொத்தையாவது, அது மட்டும் கிடையாது அழுக்குடன் வந்து பளபளப்பு இல்லாமல் இருப்பதாகிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நகம் தொடர்பாக ஏற்படக்கூடிய எந்த நோயினாலும் வந்து தடுக்கப்படலாம். மருதாணி இலையை அரைத்து பசையாக்கி பாதிக்கப்பட்ட இடத்துல பூசி வர கொப்பளங்கள் தீக்காயங்கள் எல்லாம் குணமாயிடும். சிறிதளவு மருதாணி கொழுந்தை நீரில் இட்டு ஊற வைக்க வேண்டும். 1 மணி நேரம் ஊற்றிய பின்னர் இந்த நீரை கொதிக்க வைத்து கஷாயம் செய்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் வந்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நமக்கு நல்லது. வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள்லாம் வந்து குணமாயிடும். ஸோ நம்ம நிறைய தகவல்கள் இருக்குது, தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி, வணக்கம்.